சூப்பரான மேட்ச்சுங்க. எக்ஸலண்ட்டான மேட்ச்சு. இந்த சிஎஸ்கே வெர்சஸ் டிசி செம்மையான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 டீமுமே வந்து ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பாக வின் பண்ணாலுமே பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மேட்ச் விளாண்டுருக்காங்க சிஎஸ்கே. ஸோ பவுலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம எஃபர்ட் போட்டு விளாண்டுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அகில் ஹுசைன் ஓப்பனிங் பவுலிங் வந்து ஓவர் தான் பண்ணார். வேறு லெவலில் ஸ்பெல்லில் வந்து போட்டிருக்காருங்க. சூப்பரான பவுலிங். 19 ரன் தான் கொடுத்துருக்காரு. 4 ஓவர் போட்டு 100 நல்லாவே சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெமி ஓவர்னு 1 ஓவர் தான் கொடுத்தாங்க டெத் ஓவரில். அதுவும் 5 ரன் தான் அவர் கொடுத்தாரு, கன்சிடர் பண்ணார். முகேஷ் சௌத்ரி சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அன்சுல் கம்போஜுமே சூப்பரான டெத் பவுலராக சூப்பராக ஸ்லாக் பவுலர்ஸ்லேயும் வந்து சூப்பராக போடுற அளவுக்கு வேறு லெவலில் வந்து அவர் வந்து பர்பிள் கேப் ஹோல்டர் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுலிங் டீம் வந்து வேறு லெவலில் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஜெம்மி ஓவர்டன் வந்து ஓவரே கிடைக்காம அவருக்கு வந்து 1 ஓவர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பவுலிங் டீம் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேயோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னால டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா 155 ரன்ஸ் தான் அடித்தாங்க. 7 விக்கெட்ஸ் இழந்தாங்க. ரிஸ்வி வந்து சூப்பராக விளாண்டார். வேறு லெவலில் தரமான ஒரு சம்பவம் பண்ணார் பேட்டிங்கில் லாஸ்ட்டு ஒரு 5 ஓவர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 155 ரன்ஸ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் களத்தில் இருந்த சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஓப்பனிங் பேர் இறங்கினாங்க. ஆனால் ருத்துவால் வந்து கன்சிடர் பண்ண முடியல. 13 பந்துகளுக்கு 6 ரன் தான் எடுத்தார். ஸோ சம ஃபார்மில் இருந்தவர் வந்து விக்கெட்டை இழக்க வேண்டியதாக போச்சு. அவர் விக்கெட் இருந்தாலுமே இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு வந்து சேஸில் வந்து நின்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. உர்வில் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா வழக்கமான பாணியில் அவரோட அதிரடியான ஷாட்ஸை அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் எப்படி கார்த்திக் சர்மா கூட நின்று சப்போர்ட் பண்ணாரோ ருத்துக்கு, அதே சப்போர்ட்டை வந்து சஞ்சுக்குமே கொடுத்துருக்காரு. சஞ்சுவோட அதிரடி ஆட்டம் இன்னொரு பக்கம் இருந்தாலுமே கார்த்திக் சர்மாவும் செம்மையான அதிரடி ஆட்டம் விளாண்டார். அதே மாதிரி நிதானமாக ஆட்டத்தையுமே வந்து வெளிப்படுத்தினார். ஸோ மிச்சல் ஸ்டார்க் பாலே வந்து சூப்பராக வந்து ஃபேஸ் பண்ணார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. சஞ்சுவோட ஸ்கோருமே வந்து செம்மையாக இருந்துச்சு. அவர்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்புமே 100க்கு மேலே போச்சு. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிதாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து சிஎஸ்கே வந்து டிசியை வின் பண்ணி 17.3 ஓவர்ஸ்லேயே இதை வந்து முடித்தனால ரன் ரேட்டுமே ஏறி இருக்குது. ஸோ அதனால் நிறைய சான்சஸ் இருக்குது சிஎஸ்கே வந்து கண்டினியூஸ் வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பிளே ஆஃப்குள்ளே நுழையிறதுக்கு. ஸோ சிஎஸ்கே மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி அடையும், பிளே ஆஃப்குள்ளே போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு ஃபார்ம் வந்து பக்காவாக செட் ஆகிருக்குது. ஸோ உர்வில் பட்டேலோட அதிரடியான ஆட்டம், சஞ்சு இல்லை ருத்ரு இவங்க 2 பேரில் ஏதாவது ஒருத்தர் நின்னாலுமே வந்து எளிதான விக்டரியை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பவுலிங் சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். செம்மையாக சொல்லணுன்னா அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பவுலிங் தான் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரன்ஸில் வந்து கன்ஸ்டன்ட் பண்ணாங்க பாருங்கள், அதுதான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே வந்து கண்டினியூஸாக வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.